வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் பார்வதி 2 பேருமே பேசிகிட்டு இருந்தாங்க. கமருதீன் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாரு ஆரோரா கூட. ஸோ அதனால் வந்து மன வருத்தத்தில் இருந்தாங்க போல இருக்கு பார்வதி. ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கமருதீன் சொன்னார், இங்கே பாரு பிரஜின் சாண்ட்ராலாம் அவங்க வந்து வயசாகிடுச்சு, அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய லவ் வந்து வேறு மாதிரி, பட் எனக்கு வந்து வேறு மாதிரியான லவ் தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஆரம்பித்தார். உடனே பார்வதி வந்து மைக்கை வந்து எடுத்து தனியாக வை அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் நகட்டி வச்சுக்கிட்டாங்க. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து ஆரோராவை வந்து தூக்கியிருப்பார் போல இருக்குது. ஸோ அதனால் என் கண்ணு முன்னாடி தூக்காத அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொன்னாங்க. அது கமருதீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நான் வந்து க்ளோஸாக வந்து அவ்வளோவா பழகிறதில்ல உன் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையா நானாக இருக்க முடியல. நான் வெசல் வாஷ் பண்ணுற இடத்துல வந்து ஆரோராவை தூக்கும்போது நீ வந்து வேறு இடத்துல உட்காந்துட்டு இருந்த. அப்போ வியானா கூட சொன்னால் சென்டரில் வந்து தூக்கு அப்படின்னு. நான் கூட நீ கஷ்டப்படுவ பார்த்தா ரொம்ப ஹர்ட் ஆவ அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல வச்சு தூக்குனேன் அப்படின்னு வந்து கமருதீன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தார். பார்வதிக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன் மேலே வந்து எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. கமருதீன் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, வெளியே வந்து நீ பேசுவியா பேச மாட்டியா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மைக்கை கழட்டிட்டு பேசுகிற மாதிரியான மொமெண்ட்லாம் வந்துச்சு. ஸோ என்ன பேசுனாங்க அப்படின்னு அவ்வளோ எனக்கு கேட்கல. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.